ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு சம் பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது ஏஜ் சம்ஸ், வயது கணக்குகள்னு சொல்லக்கூடிய ஒரு கணக்கு. பாருங்கள், பாட்டனார் பேரனை விட 4 மடங்கு வயதானவர். 5 ஆண்டுகளுக்கு முன்பு அவர் 5 மடங்கு வயதானவராக இருந்தார். பேரனின் தற்போதைய வயது என்ன? இந்த மாதிரி கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க. மோஸ்ட்லி ஏஜ் சம்ஸ் வந்துருச்சு அப்படின்னாலே நீங்கள் ஆப்ஷன்ஸ்லேருந்து போடுங்க. அது ரொம்ப ஈஸியான மெத்தடாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ இப்போ ஆப்ஷன்ஸ்லேருந்து போடலாமா? வாங்க போடலாம். ஃபஸ்ட்டு இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் 20ன்னு எடுத்துக்கிறேன். நீங்கள் எந்த ஆப்ஷன் வேணாலும் எடுத்துக்கலாம். ஓகேங்களா? நான் 20ன்றதை எடுத்தால் ஈஸியாக ஷார்ட்ஸில் முடியும் அப்படின்றதுக்காக 20ன்னு எடுத்துக்கிறேன். ஓகேங்களா? இப்போ பேரனுடைய தற்போதைய வயது நான் 20ன்னு எடுத்துக்கிறேன். ஓகேங்களா? எடுத்ததுக்கப்புறம் இப்போ பாருங்கள், பாட்டனார் பேரனை விட 4 மடங்கு வயதானவர். அப்போ பேரன் வயசு 20 அப்படின்னா இதை விட 4 மடங்கு வயதானவர்னு கொடுத்துருக்காங்க. அப்போ 4 × 20 எவ்வளோ வரும்? நமக்கு 80ன்னு வரும். இதுதான் தாத்தாவுடைய வயது. ஓகேங்களா? அப்போ இது தாத்தாவோட வயது, இது பேரனோட வயது. பேரனுக்கு 20 வயசு இருந்துச்சுன்னா அதோட 4 மடங்கு தாத்தாவுக்கு இருக்கும் அப்படின்றது தான் கேள்வி. ஓகேங்களா? இப்போ ஃபஸ்ட்டு இந்த முடிச்சாச்சு, இந்த வரைக்கும் முடிச்சாச்சு. அடுத்தினருக்கு 5 ஆண்டுகளுக்கு முன்பு. அப்போ இதில் 5 வருஷத்தை கழிச்சிடணும். இப்போ 20 வயசு அப்படின்னா 5 வருஷத்துக்கு முன்னாடி அவங்களுக்கு 15 வயசு இருக்கும். இப்போ அவருக்கு 80 வயசு அப்படின்னா 5 வருஷத்துக்கு முன்னாடி எத்தனை வயசு இருக்கும்? 75 வயசு இருக்கும். ஓகேங்களா? ஸோ இப்போ ஃபஸ்ட்டு இந்த கண்டிஷன் போட்டாச்சு. போட்டதுக்கப்புறம் பாருங்கள், அவர் 5 மடங்கு வயதானவராக இருந்தார். அதாவது 5 வருஷத்துக்கு முன்னாடி 5 மடங்கு வயதானவராக இருந்தார். இப்போ 5 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம கழிச்சிட்டோம். ஓகேங்களா? இப்போ கழிச்சு வச்சிருக்கிறது இதுவும் 5 மடங்கு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ 15 எத்தனால பெருக்கணும்? 5ஆல் பெருக்குனா நமக்கு 75 வருதான்னு பார்க்கணும். 15 5ஆல் பெருக்குனா 75 வருது. அப்போ இந்த கண்டிஷன் கரெக்டாக இந்த 20 அப்படின்றத நம்ம போட்டோம்னா சாட்டிஸ்ஃபை பண்ணுது. அப்போ ஆன்சர் பேரனுடைய தற்போது வயது என்னன்னு கேட்டாங்கன்னா 20. இதே இப்போ நீங்கள் 15 வச்சு ட்ரை பண்ணுறீங்க. நான் 15 மட்டும் ட்ரை பண்ணி காமிக்கிறேன், மற்றதை வச்சு நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ ஒருவேளை 15ன்னு சொல்லிட்டு எடுத்துக்கிறோன்னு வைங்களேன். பேரனுடைய தற்போது வயது 4 மடங்கு வயதானவர் கொடுத்துருப்பாங்களா? அப்போ 4 பெருக்குவோமா? 4 பெருக்குனிங்கன்னா என்ன வரும்? 60. அப்போ தாத்தாவோட வயசு 60, பேரனோட வயசு என்னவாக இருக்கும்? 15ஆக இருக்கும். இதை இப்போ போட்டாச்சு. போட்டதுக்கப்புறம் 5 ஆண்டுகளுக்கு முன்பு. அப்போ இதுலேருந்து 5 வருஷம் கழிச்சிங்கன்னா இவருக்கு 10 வயசு, இதுலேருந்து 5 கழிச்சிங்கன்னா 55 வயசு. ஓகேங்களா? ஸோ இப்போ என்ன இருக்குது? அடுத்து 5 மடங்கு வயதானவராக இருந்தார். அப்போ இதோட 5 மடங்கு பெருக்கணும். அப்போ 15 என்ன வரணுங்கன்னா 50ன்னு வரணும். ஆனால் இங்கே என்ன இருக்குது? 55. அப்போ இதை சாட்டிஸ்ஃபை பண்ணலை. ஓகேங்களா? இது மாதிரி ஆப்ஷன்ஸ்லேருந்து நம்ம வயது கணக்குகள் போகணுன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக தான். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். நம்ம டெலிகிராம் சேனலில் அடுத்தடுத்த அப்டேட்ஸ்க்கு ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.